பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கீ ஆஃப் ஹெவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். புனிதர்கள் வரலாறு பார்க்கலாம் வாங்க. இன்றைய புனிதர் செப்டம்பர் மாதம் தேதி 16. புனிதர் கொர்னேலியஸ் 21ஆம் திருத்தந்தை. இவர் கிபி 180ஆம் ஆண்டு ரோம்ல பிறந்திருக்காங்க. திருத்தந்தை கொர்னேலியஸ் ரோம் ஆயராகவும் திருத்தந்தையாகவும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மார்ச் 6ஆம் தேதி அல்லது 13ஆம் தேதியிலிருந்து அவர் மரித்த நாள் வரை, அதாவது ஜூன் மாதம் கிபி 253ஆம் ஆண்டு வரை ஆட்சி செய்திருக்காங்க. அவருக்கு முன் பதவியில் இருந்தவர் திருத்தந்தை பேபியன் ஆவாங்களாம். திருத்தந்தை கொர்னேலியஸ் கத்தோலிக்க திருச்சபையின் 21ஆம் திருத்தந்தை ஆவாங்க. இவருடைய நினைவு திருநாள் செப்டம்பர் 16. ரோம பேரரசனாக 249ஆம் ஆண்டிலிருந்து 251ஆம் ஆண்டு வரை அந்த காலகட்டத்தில் ஆட்சி செய்த டேசியஸ் என்பவர் கிறிஸ்தவர்களை அவ்வப்போது சில இடங்களில் கொடுமைப்படுத்திட்டு இருந்திருக்காங்க. ஆனால் 250ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து கிறிஸ்தவர்களை மிக கடுமையா துன்புறுத்திட்டு இருந்திருக்காங்க. அரசு நியமித்த அதிகாரிகளின் முன்னிலையில கிறிஸ்தவர்கள் வந்து ரோம தெய்வங்களுக்கு பலி செலுத்த வேண்டும் என்றும், அவ்வாறு செய்ய மறுத்தால் சாவை சந்திக்க வேண்டியிருக்கும் என்றும் ஆணை பிறப்பித்திருக்காங்க. அரசனின் ஆணைக்கு பணிந்து பலி செலுத்த மறுத்த கிறிஸ்தவர்கள் பலர் கொல்லப்பட்டு மறை சாட்சிகளாக உயிர் துறந்திருக்காங்க. அப்போது திருத்தந்தையாக இருந்த பேபியன் என்பவரும் 250ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 20ஆம் தேதி கொல்லப்பட்டாங்களாம். அரசனுக்கு பயந்து தங்கள் உயிர்களை காக்கும் விதமாக பல கிறிஸ்தவர்கள் பலி ஒப்பு கொடுத்தாங்களாம். கிறிஸ்தவம் துன்புறுத்தப்பட்ட அந்த காலகட்டத்தில் தங்கள் உயிரை காக்கும் எண்ணத்துடன் அரச ஆணைக்கு பணிந்து ரோம தெய்வங்களுக்கு பலி செலுத்தி கிறிஸ்தவத்தை மறுதலித்த கிறிஸ்தவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து மனம் மாறி மீண்டும் கிறிஸ்தவ சபையோடு இணைய விரும்பினாங்களாம். அவர்களை மீண்டும் திருச்சபையில் ஏற்பது குறித்து 2 விதமான கருத்து எழும்பிச்சாம். ஒன்று, கிறிஸ்தவத்தை மறுதலித்தவர்கள் மனம் திரும்பி மீண்டும் திருச்சபையில் சேர விரும்பினால் அவர்கள் மீண்டும் ஒருமுறை திருமுழுக்கு பெற வேண்டும் என்று நோவாசியன் என்பவரும் அவருடைய குழுக்களும் கூறினாங்களாம். 2, தாங்கள் செய்த தவறுக்கு வருந்தி மீண்டும் திருச்சபையில் வர விரும்புவோருக்கு 2ஆம் முறையாக திருமுழுக்கு கொடுக்க வேண்டியது இல்லை, அவர்கள் உண்மையாகவே மனம் வருந்தி திருந்தி வருவதாக இருந்தால் போதும்னு திருத்தந்தை கொர்னேலியஸ் கூறினாங்களாம். அவருக்கு ஆதரவாக புனித சிப்ரியன் என்னும் தலை சிறந்த இறையியல் அறிஞரும் கருத்து தெரிவிச்சாங்களாம். ரோம மன்னன் டேசியஸ் கிறிஸ்தவத்தை கடுமையாக துன்புறுத்ததுனால அது தானாகவே அழிஞ்சு போயிரும் அப்படின்னு நினைச்சிருக்க வேண்டும்னு கூறப்படுது. அந்த எண்ணத்துல தான் அந்த டேசியஸ் மன்னன் திருத்தந்தை பேபியன் அவர்களை சிறையில அடைச்சி ஜனவரி 20ஆம் தேதி 250வது வருஷம் கொன்றிருக்காங்க. அதுக்கு பிறகு இன்னொரு திருத்தந்தை பதவி ஏற்காமல் இருக்க தடை செய்திருக்காங்க. ஆனால் அந்த சமயத்துல கோத் இனங்கள் சேர்ந்து பால்கன் பகுதியில தாக்குதல் நிகழ்த்தினாங்களாம். அவர்களை எதிர்த்து போரிடும் பொருட்டு டேசியஸ் தமது படைகளோடு அங்கு போனாங்களாம். அந்த இடைவெளியை பயன்படுத்தி கொண்டு கிறிஸ்தவர்கள் என்ன செய்தாங்க, புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுத்தாங்களாம். 14 மாதங்களாக திருத்தந்தை என்ற அந்த பதவி பணியிடம் வெறுமையாதான் இருந்துச்சாம். திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட மிக தகுதி வாய்ந்தவராக கருதப்பட்ட மோசே என்பவர் திருச்சபை துன்புறுத்தப்பட்ட காலத்தில் சிறையில் அடைக்கப்பட்டு கொல்லப்பட்டாராம். அவருடைய சாவை தொடர்ந்து நோவாசியன் தாம் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படலாம் என்று எதிர்பார்த்தாங்களாம். ஆனால் கிறிஸ்தவர்கள் கொர்னேலியஸை திருத்தந்தையாக
தேர்ந்தெடுத்தாங்களாம். அவரும் தயக்கத்தோட தான் அந்த பதவியை ஏற்றிருக்காங்க. அதன் பிறகு கொர்னேலியஸ் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அறிந்த நோவாசியன் மிகுந்த கோபம் கொண்டாங்களாம். தாம் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்ற குறை அவருக்கு ஒரு பக்கம் இருக்க, கிறிஸ்தவத்தை மறுதளித்தவர்களை மறுபடியும் திருமுழுக்கு கொடுக்காமல் திருச்சபையில எப்படி ஏற்றுக்கொள்ளலாம் என்று கூறிய ஒருவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டது முறையே கிடையாது அப்படின்னு இவங்க நினைச்சாங்களாம். எனவே நோவாசியன் நானே திருத்தந்தை என்று கூறி தம்மை தாமே திருத்தந்தை நிலைக்கு உயர்த்தி கொண்டாராம். இவ்வாறு நோவாசியன் என்னும் ரோம குரு திருத்தந்தை கொர்னேலியஸுக்கு எதிரான எதிர் திருத்தந்தையாக மாறினாங்களாம். இதனால திருச்சபைக்குள்ள ஒரு பிளவு ஏற்பட்டுச்சாம். திருத்தந்தை நோவாசியன் பக்கம் பாதி மக்கள், திருத்தந்தை கொர்னேலியஸ் பக்கம் பாதி மக்கள், அப்படி பிளவு ஏற்பட்டுச்சாம். கொர்னேலியஸ் திருத்தந்தையாக மாறியதை தொடர்ந்து நோவாசியன் தம் நிலையை இன்னும் அதிகமாக கடுமைப்படுத்தினாங்களாம். கிறிஸ்தவர்கள் தங்கள் மதத்தை மறுதலிப்பது போன்ற எந்த ஒரு கொடிய பாவத்தை கட்டி கொண்டாலும் அவர்களுக்கு பாவ மன்னிப்பே கிடையாது. கடவுளின் நீதி இருக்கையின் முன்னால இறுதி தீர்ப்பின் போது மட்டுமே அவர்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக மாற முடியும் என்று நோவாசியான் கூறினாங்களாம். இது நோவாசிய கொள்கை என்று பெயர் பெறலாயிற்றாம். அப்படி இருக்கும்போது திருச்சபை துன்புறுத்தப்பட்ட காலத்தில் ரோம தெய்வங்களுக்கு பலி செலுத்திய கிறிஸ்தவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை திருமுழுக்கு கொடுக்க வேண்டியதில்லை என்று திருத்தந்தை கொர்னேலியஸ் கூறிய கருத்துக்கு அவருடைய நண்பரும் தலை சிறந்த இறையியல் வல்லுநருமான புனித சிப்ரியன் முழு ஆதரவு கொடுத்தாங்களாம். அவர் நோவாசியனை சபை நீக்கம் செய்தாராம். மேலும் அலெக்சாந்திரியா நகர் ஆயர் புனித டயோனீசியஸ் மற்றும் பெரும்பான்மையான ஆப்பிரிக்கா, ஆசியா ஆயர்கள் அப்போதைக்கு ஆதரவு அளித்தாங்களாம். ஆனால் ரோமில் ஒரு சில குருக்களும் பொது நிலையினரும் கொர்னேலியஸுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் நோவாசியனை ஆதரித்தாங்களாம். இதை தொடர்ந்து கொர்னேலியஸ் ரோமில் ஒரு சங்கத்தை கூட்டினாங்களாம். அதுல 60 ஆயர்கள் கலந்து கொண்டாங்களாம். அவர்கள் கொர்னேலியஸை முறைப்படியான திருத்தந்தை என்று உறுதிப்படுத்தியதோடு எதிர் திருத்தந்தையாக தம்மை அறிவித்து கொண்ட நோவாசியனையும் ஆதரவாளர்களையும் சபை நீக்கம் செய்தாங்களாம். திருச்சபை துன்புறுத்தப்பட்ட காலகட்டத்தில் தங்கள் உயிரை காப்பாற்றுவதற்காக கிறிஸ்தவத்தை மறுதலித்தவர்கள் தாங்கள் மனம் வருந்தி திருந்தி வரும்போது நற்கருணை விருந்துல பங்கெடுக்கலாம், அவர்களுக்கு மறு திருமுழுக்கு கொடுக்க வேண்டியதில்லை என்று சங்கம் தீர்ப்பளித்ததாம். இப்படி ரோமில் நடந்த சங்கத்தின் முடிவுகளை உள்ளடக்கிய ஒரு கடிதத்தை கொர்னேலியஸ் அந்தியோக்கியா நகர் ஆயராகவும் நோவாசியனின் ஆதரவாளருமாக இருந்த பாபியூஸ் என்பவருக்கு அனுப்பினாங்களாம். நோவாசியனுக்கு ஆதரவு தெரிவிப்பது சரியல்ல என்று அந்த கடிதத்தில் கொர்னேலியஸ் எழுதியிருந்தாங்க. மன்னன் டேசியுஸுக்கு பிறகு கால்லூஸ் மன்னன் ஆனாராம். அவரும் கிறிஸ்தவர்களை துன்புறுத்த தொடங்கினாராம். 252ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் மன்னனின் ஆணைப்படி திருத்தந்தை கொர்னேலியஸ் கைது செய்யப்பட்டு ரோமின் துறைமுக பட்டணமான செண்டும் செல்லே என்னும் இடத்துக்கு நாடு கடத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்களாம். ஒரு ஆண்டு சிறை வாசத்துக்கு பிறகு புனித கொர்னேலியஸ் 253ஆம் ஆண்டு ஜூன் மாதம் சிவிட வெச்சிய ரோம்ல மறை சாட்சியாக இறந்திருக்காங்க. சிறையில் இருக்கும்போது அவருக்கு ஆதரவாக புனித சிப்பிரியன் அவருக்கு உருக்கமானதொரு கடிதம் எழுதினாங்களாம். கொர்னேலியஸின் உடல் ரோமுக்கு கொண்டு போகப்பட்டு கலிஸ்துஸ் கல்லறை தோட்டத்தில் உள்ள நிலத்தடி கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டதாம்.
அவருடைய கல்லறை மீது வைக்கப்பட்ட கல்வெட்டு லத்தீன் மொழியில் உள்ளது. அதற்கு முன்னர் கிரேக்க மொழி பயன்படுத்தப்பட்டது. பின்னர் புனித கொர்னேலியஸின் பெயர் ரோம திருப்பலி நூலில் நற்கருணை மன்றாட்டில் சேர்க்கப்பட்டதாம். அதுபோலவே அவருடைய நண்பரும் ஆதரவாளருமான புனித சிப்பிரியனின் பெயரும் அதில் இடம்பெற்றதாம். இந்த இரு புனிதர்களின் நினைவு திருநாளும் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய புனிதர்கள் வரலாற்றில் நாம் புனிதர் கொர்னேலியஸ் அவர்களுடைய வரலாற்றையும் கூட புனித சிப்பிரியன் அவர்கள் ஆதரவாக இருந்ததையும் பார்த்தோம். எவ்வளவு வேதனையும் சோதனையும் வந்தாலும் இறை இயேசுவுக்கே, இறை வார்த்தைக்கே கட்டுப்பட்டு அவங்க வாழ்ந்திருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் கொடுமைக்கு பயந்து கிறிஸ்தவர்கள் அல்லாமல் மாறினவர்களையும் மனம் திருந்தி திரும்ப நாங்கள் தவறு செய்து விட்டோம், எங்கள் உயிருக்கு பயந்துதான் நாங்கள் இப்படியெல்லாம் பண்ணணும்னு போனவங்களையும் ஒரு பார்ட்டி இவங்களை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்றாங்க, இன்னொரு பார்ட்டி சேர்க்கணும்னு சொல்றாங்க. புனித கொர்னேலியஸ் அந்த இடத்துல இருந்து அவங்க மனம் திருந்தி வந்திருக்காங்க, நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு எடுத்திருக்காங்க. இவருடைய முடிவுக்கு புனித சிப்பிரியன் முழு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. பிரியமானவர்களே, நாம் இதுவரை எந்த தவறுகள் செய்திருந்தாலும் அது அனைத்தும் போகட்டும். இனிமேல் நாம் வாழ்கிற வாழ்க்கை இறை இயேசுவுக்காக, நம்முடைய வாழ்க்கையை நிச்சயமாக ஆண்டவருக்காக வாழ்வதிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நமது பிள்ளைகளை வளர்ப்பதிலும் நாம் மனசார பாடுபட வேண்டும். அதற்காக நாம் ஆண்டவரிடம் மன்றாடுவோம். இறை இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்துரட்சித்து வழி நடத்துவாராக. ஆமேன். என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்.